இந்த நட்டாஷா எல்லா ஆதாரத்தையும் திருடி இருக்காக்கா. எனக்கு நல்லா தெரியும். என் பக்கத்துலதான் அவ போனா. ஆனா நாங்க கோர்ட்டுக்குள்ள போனப்போ அவ அங்க இல்ல. அப்படின்னா அவ தென் ஆல் ஆஃப் அ சடன் நின்னுட்டா. நான் பார்த்தேன், அவ யாரையும் பார்த்துட்டு இருந்தா. அவ யார பார்த்தா தெரியுமா? பிருத்விய. அவ பிருத்வி பின்னாடியே ஓடினா. அதுக்கப்புறம் நான் ஏதாவது பண்ணலான்னு யோசிக்கிறதுக்கு முன்னாடியே சமீர் எனக்கு குரல் கொடுத்தான். உள்ள வான்னு கூப்பிட்டான். ஸ்ருதி, உள்ள வா. வரேன் வரேன். அந்த சமீர் மட்டும் என்ன கூப்பிடாம இருந்திருந்தா நானே நட்டாஷா பின்னாடி போயிருப்பேன். சமீர் இல்ல, நீங்க தான். இல்ல, நீங்க தான் என்ன கோர்ட்டுக்கு போக சொன்னீங்க. நான் நல்லபடி உங்க கூட வரேன்கான்னு சொல்லிட்டேன். கோர்ட்டுக்கு போ, இது வெளியே தெரியக்கூடாது, அது இதுன்னு சொன்னீங்க. அதனாலதான் நான் கோர்ட்டுக்குள்ள வந்துட்டேன். ஐயோ, இந்த குழப்பத்துல நான் எப்படிதான் வந்தேனே தெரியல. பிருத்வியும் அவனோட மூளையை யூஸ் பண்ணிருப்பான்ல. ஏன்னா நம்ம கிட்டதான் ஆதாரம் இருக்கிறது அவனுக்கு தெரியுமே. அக்கா, எனக்கு என்ன தோணுதுன்னா, விடு ஸ்ருதி, நீங்க எல்லாம் ரொம்ப ஆழமா யோசிச்சுட்டு இருக்கீங்க. ஆனா விஷயம் ஒண்ணு அந்த அளவுக்கு டீப்பே இல்ல. என்ன விஷயம் ஒண்ணுதான். எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அத பிருத்வி தான் பண்ணா. அதுக்கப்புறம் ஆமா, நீ சொல்றது சரிதான். அந்த நட்டாஷா தான் என்னோட எல்லா ப்ரூஃப்ஸையும் திருடினா. அது எனக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுல, அப்ப நான் மயங்கி விழுந்துட்டேன். நான் மயக்கத்துல இருந்தப்போ எங்க இருந்தோ இந்த நட்டாஷா என் முன்னாடி வந்து, அப்புறம் என் முன்னாடி என்னெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் எடுத்துட்டு அவ அங்க இருந்து போயிட்டா. ஓ, அதுக்கப்புறம் தான் அவ சந்தேஷம் பாத்திருப்பா. அங்க அவ புது கன்ஃபெஷனை ரெக்கார்ட் பண்ணிருப்பா. ஏன்னா நாம ரெக்கார்ட் பண்ண கன்ஃபெஷன்ல எல்லாருமே இருந்தோம்ல, சோ எல்லாருக்குமே தெரிஞ்சிரும்ல. அந்த பொண்ணு ரொம்பவே புத்திசாலியா இருக்கா. அவ ரொம்ப புத்திசாலித்தனமா என்னோட எல்லா ப்ரூஃப்ஸையும் திருடிட்டு அத அவ சார்பா பிரசன்ட் பண்ணிருக்கா. அது மட்டும் இல்லாம அவ பிருத்வியை காப்பாத்திருக்கா. இது எல்லாமே நட்டாஷா பண்ண வேலைதான். அவதான் எல்லா வேலையும் பண்ணிருக்கா. அதோட இந்த பொண்ணு, இவள நான் விடவே மாட்டேன் பாரு. என்னம்மா? ஷர்லன், ஐ ஹோப் நீ என்னோட லக்கேஜ கபோர்ட்ல வச்சிட்டல்ல? அது உன்னோட ட்ரெஸ். எதை எங்க எடுத்து வைக்கணும்னு எனக்கு எப்படி தெரியும்? ஓ ரைட். நீ என்கிட்ட கேட்டிருந்தா நான் சொல்லியிருப்பேன்ல, எங்க எதை வைக்கணும்னு கரெக்டா சொல்லியிருப்பேன்ல. அதெல்லாம் விடு. நீ ஒரு வேலை பண்ணு. என்னோட ஹெவியான ட்ரெஸ்ஸை மேலே கபோர்ட்ல தூக்கி வச்சிடு. அதுக்கு கீழே அந்த ஹெவியான ஷூட்ஸ். ஆக்சுவலி நான் அதெல்லாம் ரெகுலரா போட்டுக்கிறது இல்லைல்ல, அதுக்கு கீழே என்னோட கேஷுவல்ஸ் எல்லாம் வச்சிடு. ஏன்னா அது எனக்கு டெய்லியும் வேணும்ல. அப்புறம் ட்ரால என்னோட ரிங், வாட்சஸ், பர்ஃப்யூம்ஸ், பேசிக்லி எல்லா அக்சசரிஸ். அண்ட் அதுக்கு கீழே ஆக்சுவலி நீ ஒரு வேலை பண்ணு. அதுக்கு கீழே நான் அப்புறமா சொல்றேன். நீ முதல்ல இதை செய். நீ ஒழுங்கா வேலை செஞ்சிருக்கியா இல்லையான்னு நான் வந்து செக் பண்றேன். அதுக்கப்புறம் அடுத்தது சொல்றேன். உனக்கு தெரியுமா ஷர்லன், இன்னைக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்காதா பின்ன? நீயே பாரு. நேத்து வரைக்கும் ஷர்லன் என்ன அவளோட இஷ்டத்துக்கு ஆட்டி வச்சா. இன்னைக்கு இன்னைக்கு நான் ஷர்லனை ஆட்டி வைக்கிறேன். அதுவும் என்னோட விரல கூட யூஸ் பண்ணாம. செம ஜாலியா இருக்குல்ல? எனக்கு செம ஜாலியா இருக்கு. நட்டாஷா, என்னாச்சு? உன்கிட்ட சில கேள்விகள் கேட்கணும். டைரக்டா கேட்கணுமா இல்ல இன்டைரக்டா கேட்கணுமா? டைரக்டாவே கேளு. அப்படின்னா நீ டைரக்டா பதிலையும் சொல்லுவல? சொல்றேன். கருணை காப்பாத்துறதுக்காக நான் என்னெல்லாம் ஆதாரத்தை கலெக்ட் பண்ணணும் அதை என்கிட்ட இருந்து திருடி உன்னோட ஆதாரமாக்கி நீ பிரசன்ட் பண்ணிருக்க. இல்ல பிரீதா, இல்ல நீ நீ தப்பா யோசிக்கிற. அப்படிலாம் எதுவுமே இல்ல. இன்ஃபேக்ட் நீ கருணை காப்பாத்துறதுக்காக ஆதாரத்தை தேடின போது நான் கூட இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தேன். நான் எதுவும் திருடல. போய் சொல்லாத. நீ என்கிட்ட நீ டைரக்ட் ஆன்சர் தருவேன்னு சொன்ன. ஆமா, நான் டைரக்டா தான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். இல்ல, நீ போய் சொல்ற. அதோட நீ சொல்ற போய் பதில் ஆகாது.
எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் என்கிட்ட இருக்க ஆதாரத்தை எடுத்து தான் நீ யூஸ் பண்ணிருக்க. ஒரு நிமிஷம் நானே உன்னோட இன்டென்ஷனை நம்பியிருப்பேன். ஆமா, நீ என்ன ஆக்சிடென்ட் ஸ்பாட்ல பார்த்த. அங்க பார்த்ததுக்கு அப்புறம் இந்த பிரீதானால கோர்ட்டுக்கு டைமுக்கு வர முடியாது. இல்லனா அவ போய் சேர்ந்துட்டா. அட்லீஸ்ட் அவ கஷ்டப்பட்டு ப்ரூஃப்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணிருக்காளே, அத நான் என் கையால கொண்டு போய் கோர்ட்ல காட்டிட்டா கரண் தப்பிச்சிருவான்னு நினைச்சிருக்க. ஆனா நீ அப்படி பண்ணல. நீ ஆதாரத்தை திருடி இருக்க. ஆனா அத ஒண்ணு கோர்ட்ல காட்டல. கோர்ட்ல வேற ஒண்ணு காட்டியிருக்க. அது உன்னோட ஆதாரம். அதுவும் ஏன் ஆதாரத்தை பேஸ் பண்ணது. கரணை நீ காப்பாத்திட்ட. ஆனா ஆதாரங்களை நீ நல்லாவே மாத்திட்ட. அதனால தான் பிருத்வியோட பேரு எங்கேயுமே வெளியே வரல. சோ இத வச்சு பாக்கும்போது எனக்கு ஒண்ணு புரியுது. உன்னோட இன்டென்ஷன் தப்பு. அதோட நீ வேற ஏதோ விளையாடுற. நீ ரொம்ப பெரிய விளையாட்டு விளையாடிட்டு இருக்க. என்ன விளையாட்டு இதெல்லாம்? பிரீதா, நீ தப்பா நினைச்சிட்டு இருக்க. அப்படி எதுவுமே இல்ல. எக்ஸ்கியூஸ் மீ கரண். பிரீதா, இங்க பாரு. நீ என்னெல்லாம் யோசிக்கிறியோ, இப்ப நீ என்னெல்லாம் சொன்னியோ அதெல்லாம் தப்பு. நான் அந்த மாதிரி எதுவுமே செய்யல. நான் ஜென்யூன்லி கரணை காப்பாத்தணும்னு நினைச்சேன். அதோட உன்னோட ஆதாரத்தை பத்தி சொல்லணும்னா, நீ எப்பெல்லாம் ஆதாரத்தை தேடினியோ அப்ப நானும் இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு இருந்தேன். கரண் இப்போ மேல ரொம்ப கோவமா இருக்கான். அதனாலதான் உன்கிட்ட பேச மாட்டேங்கிறான். ஆனா நீ ஒரு டென்ஷன் ஆகாத. நான் இப்பவே போய் கரண் கிட்ட பேசுறேன். அவனுக்கு புரிய வச்சு அவன் உன்கிட்ட வந்து பேசுவான். அதெல்லாம் ஒண்ணு தேவையில்ல. எனக்கும் கரனுக்கும் நடுவுல மூணாவது ஆள் தலையிடுறது எனக்கு பிடிக்காது. புரிஞ்சுதா? உனக்கு எதுக்காக இவ்ளோ திமிரு பிரீதா? எதுக்கு இவ்ளோ திமிரு? அதோட நீ எந்த உறவை பத்தி பேசிட்டு இருக்க? உனக்கும் கரனுக்கும் இருந்த உறவு ஆல்ரெடி முடிஞ்சு போச்சு. இங்க எல்லாருக்குமே தெரியும். இப்ப அந்த உறவுல ஒண்ணுமே இல்ல. அந்த காலமெல்லாம் போயாச்சு. அந்த உறவும் மாறியாச்சு. அப்புறம் நீ அந்த ப்ரூஃப்ஸ பத்தி சொன்னல, அதுவும் நான் உன்கிட்ட இருந்து திருடுனேன்னு சொன்னல. போ, நான் தான் உன்கிட்ட இருந்து அதை திருடுனேங்கிறத நிரூபி. ஏன்னா எனக்கு தெரியும் உன்னால அதை செய்யவே முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் எதையுமே திருடவே இல்லை. எனிவே கரண். ஏய் கரண், கரண் ஒரு நிமிஷம். ஆக்சுவலி நான் உன்கிட்ட கொஞ்சம் பேசணும். இங்க பாரு கரண், ஐ நோ நீ பிரீதா மேல ரொம்ப கோவமா இருக்க. ஆனா கோவப்படாத ப்ளீஸ். இதுல அவ தப்பு எதுவுமே இல்ல. இங்க பாரு, ஒவ்வொரு முறையும் நம்ம சூப்பர் ஹீரோஸ் ஆக முடியாதுல்ல. சில நேரத்துல சில விஷயங்கள் நம்ம கையில இருக்காது. அண்ட் தட்ஸ் ஓகே, தட்ஸ் ஃபைன். இதுல பிரீதா மேல எந்த தப்பும் இல்ல. அவளும் தானே ட்ரை பண்ணிட்டு இருந்தா. அதோட ஜென்யூன்லி நீ அவளை இப்படி ட்ரீட் பண்ணா எனக்கும் கஷ்டமா இருக்கு. ஐ மீன், நீங்க ரெண்டு பேரும் ரொம்ப அழகா வாழ்ந்துட்டு இருக்கீங்க, ரொம்ப அழகா பேசுறீங்க. எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? திடீர்னு நீ இப்படி பேசுறத நிறுத்திட்டீனா? ப்ளீஸ் அப்படி பண்ணாத. நடந்தது நடந்து போச்சு கரண். ஆனா இதுவும் உண்மைதானே? ஆஃப்டர் ஆல் இந்த வீட்டோட லேடி பாஸ் இப்பவும் பிரீதா தானே. அதுக்கு என்ன பண்ணணும்? லேடி பாஸா இருந்தா இப்ப என்ன பண்ணணும்? அவகிட்ட அடிமையா இருக்கணுமா? அவகிட்ட அன்பா பேசணுமா? அதெல்லாம் நீங்க பண்ணுங்க. இந்த கரண் என்னைக்குமே அதெல்லாம் பண்ண மாட்டான். வாவ், நதாஷா, யூ டூ குட். கரண், உன்னோட இந்த அரகன் ஆட்டிடியூட பார்த்து தான் நான் சாகுறேன். எனக்கு உன்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயமே இதுதான். இந்த கரண் என்னோட கரண். டூ குட் நதாஷா, டூ குட். ரொம்ப கஷ்டமா இருக்குல்ல பிரீதா? இப்பெல்லாம் இஷ்டத்துக்கு யார் வேணாலும் உன்னை திட்டுறாங்க. நட்டாஷா கூட திட்டிட்டு போயிட்டா. அதோட கரண் அவனை கூப்பிட்டும் கண்டுக்காத மாதிரி போயிட்டான். அதாவது உன்னை இக்னோர் பண்ணிட்டு போயிட்டான். உன் மேல ரொம்ப கோவமா இருக்கான் போல. அது கரண் உன் மேல கோவமா இருக்கான், ஒத்துக்கிறேன். ஆனா எப்படி இந்த மாதிரி பிஹேவ் பண்ணலாம்? அட, நீ இந்த வீட்டு முதலாளி. உன் பொசிஷனையாவது அவன் நினைச்சிருக்கணும் இல்ல? வெரி குட். அட்லீஸ்ட் உனக்காச்சும் என்னோட பொசிஷன் என்னன்னு ஞாபகம் இருக்கு. எப்பவுமே இதை ஞாபகம் வச்சுக்கோ. இன்னொரு விஷயத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. நீயோ இல்ல உன்னோட தங்கச்சியோ யாரு வந்தாலும் சரி, என்னோட குடும்பத்துக்கு எதிரா என்னைக்கும் எதுவும் செய்ய விட மாட்டேன். நம்ம குடும்பம், அதோட நம்ம குடும்பத்துக்கு எதிரா யாரும் எதுவுமே செய்யல. இன்ஃபேக்ட்
என்னோட தங்கச்சி கரணை காப்பாத்தினா. உன்னோட தங்கச்சி கரணை காப்பாத்துறது மட்டும் இல்ல, அவ ஏன் கூட ரொம்ப பெரிய கேம் விளையாடிட்டு இருக்கா. அது இப்பதான் தெரிஞ்சது. உன்னோட தங்கச்சி என்னோட வீட்ல உன்னோட தங்கச்சியா மட்டும் இல்ல, அவளுக்கு வேற ஏதோ ஒரு நோக்கம் இருக்கு. சரி, அவளை நான் பாத்துக்கிறேன். நீ எதுக்கு இவ்ளோ டென்ஷன் ஆகுற? கவலைப்படாத. நான் டென்ஷனா இருக்கேன்னு பாத்தியா? கண்டிப்பா இல்ல. இன்ஃபேக்ட் நான் ரொம்பவே சந்தோஷமா இருக்கேன். எந்த ஆதாரத்தை நான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஸ்ருதி சமீர் கூட சேர்ந்து கலெக்ட் பண்ணணும், அது ஒரு வழியா வேற யாராவது யூஸ் பண்ணிருந்தாலும் சரி, யூஸ் ஆயிருக்குல்ல. கஷ்டப்பட்டதுக்கான பலன் கிடைச்சிருக்கு. கரண் விடுதலை ஆயிட்டான். இன்னைக்கு அவன் வீட்ல இருக்கான். இதை விட பெரிய விஷயம் என்ன இருக்க முடியும்? சோ ஐ அம் ரியலி ஹாப்பி. சி போய் புழுகி. நீ சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிற, ஆனா நீ கொஞ்சம் கூட சந்தோஷமா இல்ல. என்னங்க பாரு, கரண் பல முறை ஜெயிலுக்கு போயிருக்கான். ஆனா எப்பெல்லாம் அவன் ஜெயிலை விட்டு வெளியே வந்தானோ அவன் ஓடி வந்தவன கட்டி பிடிச்சுப்பான், உன் கூட ரொமான்ஸ் பண்ணுவான், உன் கண்ணை பார்த்து அப்படியே மயங்கிடுவான். ஆனா இந்த முறை கரண் உன்னை ஏறு எடுத்த கூட பார்க்கல. ஹோயூ, அதாவது நீ எவ்வளவு பிரேவானவ. உனக்குள்ள இப்போ பெரிய புயல் வீசிட்டு இருக்கு, தீப்பிடிச்சு எரியுது. ஆனா உன்னுடைய முகத்துல அது கொஞ்சம் கூட தெரியல. நீ ரொம்ப பிரேவ் தான். இன்னொரு விஷயம், கோர்ட்ல என்ன நடந்துச்சோ அந்த மொத்த டிராமாவோட ஹீரோயின் என் தங்கச்சி நட்டாஷா தான். அதோட கரணையும் காப்பாத்திட்டா. கரனுடைய பார்வையிலையும் அவதான் ஹீரோயின் ஆயிட்டா. அவனை யார் வேணாலும் காப்பாத்தட்டும். ஐ அம் ரியலி ஹாப்பி. எனக்கு கரண் தப்பிச்சிட்டான். இப்போ இந்த உலகம் என்ன சொல்லுது? கிரெடிட் யாருக்கு கிடைச்சிருக்கு, யார் ஹீரோயினா இருக்கா, அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்ல. எனக்கு இதுவே சந்தோஷம்தான். கரனோட கேஸ் முடிஞ்சிருச்சு. அவன் ஜெயில விட்டு வெளியே வந்துட்டான். இப்போ அவன் மறுபடியும் அவனோட கெரியர்ல கான்சென்ட்ரேட் பண்ண போறான். இப்படி கிரெடிட்டை எல்லாரும் எக்ஸ்பெக்ட் பண்றாங்கல்ல, அவங்க உண்மையா காதலிக்க மாட்டாங்க. அதோட நீ என்னோட கரனோட உறவை பத்தி டென்ஷன் ஆகாத. எங்களுக்குள்ள எவ்வளோ வெறுப்பு வந்தாலும் சரி, எனக்கு தெரியும். நான் நினைச்சேனா ஒரே நொடியில அவன் மனசுல இடம் பிடிச்சிருவேன். அதோட அவன் மனசுல இடம் பிடிக்க நான் எந்த ஒரு கோர்ட்டுக்கும் போய் ப்ரூஃப்ஸை காட்ட வேண்டிய அவசியம் இருக்காது. நீ என்ன பத்தின கவலையை விடு, உன்னை பத்தி யோசி. உன்னை பத்தியும் பிருத்விய பத்தியும். ஏன்னா நீங்க ரெண்டு பேரும் இந்த உலகத்தோட ரொம்ப பெரிய லூசர். எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் சிரிச்சுக்கிட்டே போறா. கூடி சீக்கிரம் நீ அழிய போற பிரீதா. அதோட உன் திமிரும் அழியும். உன்னோட இந்த கான்பிடன்ஸ் இருக்குல்ல, அதான் நீ கரணை எவ்வளவு காதலிக்கிறியோ அவனும் அதே மாதிரி உன்னை காதலிக்கிறான்னு நினைக்கிறல்ல, அது உடையும். நீ தப்பா நினைச்சிருக்கன்னு தெரியும். ஏன்னா இந்த கரண் நீ காதலிச்சா அந்த கரண் இல்ல. கரண் இப்ப மாறிட்டான். உன்னுடைய உறவும் மாறிடுச்சு. நட்டாஷா எவ்வளவு பெரிய முட்டாளா வேணாலும் இருக்கட்டும், யூஸ்லெஸ்ஸா இருக்கட்டும், சோம்பேறியா இருக்கட்டும், ஆனா இன்னைக்கு அவ எனக்கு பண்ண வேலை இருக்கே, அது அட்டகாசமான வேலை. கரண், கரண், ஒருவேளை நீ என் பேச்சு கேட்கலனா எல்லாமே எப்படி கிளியர் ஆகும்? என்ன கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன்? எல்லாமே கிளியரா தானே இருக்கு. இன்னும் என்ன கிளியர் பண்ணணும்? இதெல்லாம் பண்ணி நீ என்ன செய்யணும்னு நினைக்கிற? ஓ, அப்ப நான் என்ன செய்யணும்னு நினைக்கிறேன்னு உனக்கு புரியல. நீ தான் பெரிய புத்திசாலியாச்சே. பிசினஸ்ல எது லாபம் எது நஷ்டம்னு உனக்கு தெரியும். ஆனா இது உனக்கு புரியலையா? சரி விடு, நான் உனக்கு புரிய வைக்கிறேன். விஷயம் என்னன்னா, இப்ப எனக்கு ஒன்னு கிளியர் ஆயிடுச்சு. எஸ், எனக்கு என்ன புரிஞ்சதுன்னா, நீ எனக்கு எதிரா இருக்க, என் கூட இல்ல. பிரீதாவா? எஸ், உன்னதான் சொல்றேன். கரண், நீ நினைக்கிறது எல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பு. நான் எப்பவுமே உனக்கு துணையா தான் இருக்கேன். தப்பு. இப்பவும் நீ என் கூட இல்ல, என்னைக்கும் இருந்ததும் இல்ல. நான் அதை கோர்ட்ல பாத்துட்டேன். நீ ஆதாரத்தோட வந்தல்ல, அதுவும் என்ன காப்பாத்த. ஆனா உன்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லையே. ஒருவேளை உன்னை மட்டும் நான் நம்பி இருந்தா இந்நேரம் ஜெயில தான் இருந்திருப்பேன். நட்டாஷா தான் கரெக்ட் டைம்க்கு ஆதாரத்தோட வந்தா, அதனாலதான் நான் இங்க இருக்கேன். உன்னை நம்பி இருந்தா என்ன ஆயிருக்குமோ தெரியல. இப்போ உன்கிட்ட பேசுறதே வேஸ்ட். நீ கோவத்துல இருக்க. சரி, கோவம் தீர்ந்த உடனே நாம பேசலாம். பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. முக்கியமா நான் உன்கிட்ட சொல்றதுக்கு எதுவுமே இல்ல. கரண்,
நீ ஆக்சுவலி என்ன ரொம்ப காதலிக்க ஆரம்பிச்சிட்ட. என் காதல்ல பைத்தியம் ஆயிட்டேன். உனக்கு தலைகால் புரியல. கரண், எங்க போற கரண்? கரண், கரண், ஆ, கரண், பாத்து. ஓ பிரீதா, நீங்களா? நீங்க எப்படி இங்க? என்ன காப்பாத்த வந்தீங்களா? அவசியமே இல்லையே, நட்டாஷா இருக்கால, இவ என்ன காப்பாத்திட்டா. இங்கேயும் கோர்ட்லயும். நீ போய் உன் வேலையை பாரு, உனக்கு நிறைய வேலை இருக்குல்ல. முதலாளியாச்சே, ரைட்? உங்களுக்கு ஒவ்வொரு நிமிஷமும் பணமாச்சே. சோ உங்க பணத்தையும் உங்க காலத்தையும் வேஸ்ட் பண்ணாதீங்க. என்ன நான் சமாளிச்சுக்கிறேன். ஏன் சொல்றேன்னா, அந்த காலம்லாம் போயிடுச்சு. அதாவது என் காலமும் உன் காலமும். பாத்து. பிரீதா, நீ டென்ஷன் ஆகாத, நான் கரணை பாத்துக்கிறேன். ஓகே? ஆனா குடிச்சு எப்படி டிரைவ்? இங்க என்ன நடக்குது? கரண் ஏன் என்கிட்ட இப்படி மரியாதை இல்லாம பேசிட்டு இருக்கான்? கண்டிப்பா நட்டாஷா அவன் கிட்ட எதையோ ஏத்தி விட்டுட்டு இருக்கா. இந்த பொண்ணுக்கு என்னதான் வேணும்? ஏய், செக்யூரிட்டி, செக்யூரிட்டி மேடம், நீங்க யாரும் பாக்கலையா? அந்த பக்கம் யாரோ குதிச்சாங்க, போய் பாருங்க. அதோ ஐயா, போய் புடிங்க. அதோ அங்க இருக்கான், அங்க அவனை புடிங்க. ஏய் நில்றா, ஏய் நில்லு நில்லு, ஏய் ஓடாதடா, ஏய் நில்லு. அவன் பின்னாடியே ஓடுங்க. ச்சே, என்ன கூட்டிட்டு போயிருக்கா? அப்படி அவன் ட்ரெஸ்ல என்ன இருக்கு? வீட்டுக்குள்ள எதையோ வீசிட்டு போனா. அது ஷர்லன் ரூம் தானே? கரெக்டா தான் சொல்றாங்க. வழியில ஒண்ணு மருந்து யூஸ் ஆகும், இல்ல சரக்கு. எதுக்காக இப்படி பேனிக் ஆகுற? பிருத்வி, இந்த
ம், ச்சே. பிசு பிசுன்னு இருக்கு. ச்சே, என்னது இது? பிருத்வி, யாரோ இத என் ரூம்ல, அதாவது விண்டோ திறந்து என் ரூம்ல வீசியிருக்காங்க. இதை எடுத்து பார்க்கும்போது உன் பேர் எழுதி இருந்துச்சு. நான் ரொம்ப பயந்து போயிட்டேன். அதான் உன்கிட்ட கொண்டு வந்தேன். ஏன் பேரா? ச்சே. ஓ காட். இங்க பாரு, இங்க பாரு, இங்க பாரு. ஓ, ஏதாவது ஞாபகம் வருதா? ஏதாவது புரிஞ்சுதா? ரிஷப், ரிஷப். எனக்கு என்னமோ இத அந்த துபாய் டான் அனுப்பியிருப்பானு தோணுது. அவனை தானே நம்ம ரிஷப்காக ஹயர் பண்ணோம். என்ன சத்தம் அது? என்ன ஆச்சு? யார் வீட்டுக்கு வந்தது? இப்ப என்ன புது பிரச்சனை? ஆனா பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா நிஜமாவே யாரோ வீட்டு பக்கம் சுத்திட்டு இருந்தாங்க. நான் அவனை பார்த்ததும் அவன் ஓடிட்டான். அப்புறம் அவன் என்ன? வாட் நான்சென்ஸ்? நீங்க ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்கம்மா, இவங்க வழக்கம் தானே இது. என்னது? அடச்சா, இவங்க கிட்ட சொல்லி என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு வரைக்கும் இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க யாராவது என் பேச்ச நம்பிருக்காங்களா? நான் அந்த ஆளை பார்த்தேன். அவன் ஷர்லின் ரூம்ல எதையோ ஒன்னு வீசினா. போய் என்னன்னு பார்க்கலாம்.